இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி குலையாமல் உடையாமல் சூப்பராக வரும். பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு அரிசி உடைஞ்சி போகுதா? அதுக்கு முக்கியமான ரீசன் அரிசி போதுமான நேரம் ஊறாதுதாங்க. அப்போது அரிசி ஊறினதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ நான் அரிசி ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இப்போ இந்த அரிசியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வெடிப்பு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டோம்னா சமைக்கும் போது உடைஞ்சிடும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசி ஊற போட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. வெடிப்பு எல்லாம் காணாமல் போய் அரிசியோட கலரும் பியூர் ஒயிட்டாக மாறிடுச்சு. இனி இதுக்கு மேலே அரிசி எவ்வளோ நேரம் ஊறினாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சமைக்கும் போதும் தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி சேர்த்துக்கோங்க. அடிக்கடி கரண்டி போட்டு கிண்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் கிளறிட்டு ஃப்ரீயாக வேக விடுங்க. அரிசி வேகிற டைம்லையும் ஸ்டார்டிங்கில் ஊற வைக்கும் போது தெரிஞ்ச மாதிரி வெடிப்பு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கிளறவோ இல்லை வடிச்சிடவோ கூடாது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அரிசி நல்லா பியூர் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நாம் வடித்து பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி குலையாமல் உடையாமல் சூப்பராக வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.